Hi everyone, 7 days fruit challenge day 7ல நம்ம பார்க்க போறது பைனாப்பிள் தான். இதுல bromelain இருக்கிறதுனால டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம bloating and constipation வர்றதையுமே ரெடியூஸ் பண்ணும். இதுல வைட்டமின் சி இருக்கிறதுனால இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதே போல ஸ்கின்னுக்குமே ரொம்பவே நல்லது. bromelainல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய வலி அண்ட் வீக்கத்தை ரொம்பவே கம்மி பண்ணும். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் பொட்டாசியம் இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதையுமே ரொம்பவே கம்மி பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய செல்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால டேமேஜ் ஆகாமலுமே பார்த்து. இதுல மேங்கனீஸ் இருக்கிறதுனால போன்ஸ்க்குமே ரொம்பவே நல்லது. இதுல கம்மியான கெலோரிஸ், அதிகமான ஃபைபர் அண்ட் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ரெகுலரா எடுத்துட்டு வரப்போ இதுல வைட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கின்ல சுருக்கங்கள் வராம பார்த்துக்கும். இதுல bromelain ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால மென்ஸ்ட்ரல் டைம்ல பெயின் அண்ட் கிராம்பிங்ஸையுமே கம்மி பண்ணும். இதுல அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லா. இது என்னதான் ஹெல்தினாலுமே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க வேணாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அதிகப்படியாக எடுத்துக்கும் போது வாயில புண்ணு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் ஒரு விதமான இரிட்டேஷன்ஸுமே இருக்கும். அதனால அளவை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுக்கு மெடிகேஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் டயட்டிஷியன் கிட்ட கன்சல்ட் பண்ணாமலோ இல்லை டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணாமலோ தயவு செஞ்சு இதை எடுக்க வேண்டாம். இது ஃப்ரூட்டாவோ ஜூஸஸாவோ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஜூஸஸாக எடுத்துக்கும் போது விதவுட் ஐஸ் அண்ட் விதவுட் சுகரில் எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஹெல்த்துக்கும் உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேருக்குமே கூட. இது ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதோட ஹேர் டேமேஜ் ஆகாமல் பிரேக்கேஜ் ஆகாமலும் பார்த்துக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பாசிட்டிவ். பை, டேக் கேர்.